இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்கிறது. முகத்தில் இந்த ரோமங்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு சிலருக்கு இந்த டீனேஜ்லேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு இருக்குது, மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பெண்களுக்கும் இருக்குது. இப்போ இடைப்பட்ட காலத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே இருக்குது. இந்த ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிற முகத்தில் ரோமங்களின் வளர்ச்சி நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு லாஸ் ஆகுது, இதுக்கு என்னங்க பண்ணலாம், எப்போ பாரு நான் மாஸ்க் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் ஷேவ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் நான் விட்டால் கூட ஹேர் க்ரோத் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது, ஸோ இதனால் நான் ஜாப்கே கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்குது. சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்னென்ன, நம்மளுடைய உடலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஸோ டெய்லி ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடிய பழக்கங்களை சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம மாற்றம் செய்ய வேண்டும். அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது நீங்கள் உணவில் எடுத்துக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னதான் நீங்கள் வெளிப்பிரயோகமாக நிறைய ஃபேஷியல் பண்ணுறேங்க, ஸோ வேக்சிங் பண்ணுறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யாத வர, இல்லை நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாத வர இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகாது. சரிங்களா? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்கிறது. முகத்தில் இந்த ரோமங்களோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு சிலருக்கு இந்த டீனேஜ்லேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு இருக்குது, மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பெண்களுக்கும் இருக்குது. இப்போ இடைப்பட்ட காலத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே இருக்குங்க. சரி, இந்த ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிற முகத்தில் ரோமங்களின் வளர்ச்சி நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு லாஸ் ஆகுது, இதுக்கு என்னங்க பண்ணலாம், எப்போ பாரு நான் மாஸ்க் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் ஷேவ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு நாள் நான் விட்டால் கூட ஹேர் க்ரோத் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது, ஸோ இதனால் நான் ஜாப்கே கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இதில் முக்கியமாக முழுவதுமாக நம்ம வேக்சிங் பண்ணாமலையோ இல்லை ஷேவ் பண்ணாமலையோ இந்த ரோமங்களோட வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகள் இருக்குது. சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்னென்ன, நம்மளுடைய உடலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன, ஸோ டெய்லி ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடிய பழக்கங்களை சில விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம மாற்றம் செய்ய வேண்டும். அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ரோமங்களோட வளர்ச்சி முகத்தில் ஏற்படுறது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது தான். ஒன்று உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கலாம், சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லை எவ்வளோ நாளாக அம்னோரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு 4-5 மாதங்கள் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, பீரியட்ஸே வரலைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுது, ரோமங்களோட வளர்ச்சி ஏற்படுறது, கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உணவில் எடுத்துக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னதான் நீங்கள் வெளிப்பிரயோகமாக நிறைய ஃபேஷியல் பண்ணுறேங்க, ஸோ வேக்சிங் பண்ணுறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யாத வர, இல்லை நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாத வர இந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகாது. சரிங்களா? சரிங்க, அப்படி என்னதான் நம்ம எடுத்துக்கணும்னா, டெய்லி காலையில் கண்டிப்பாக அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பெண்கள் கட்டாயமாக இந்த டீயை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சுக்கோங்க. எந்த டீங்க, இதில் என்னென்ன சேர்க்கணும், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ தனியா எடுத்துக்கோங்க, 100 கிராம் அளவுக்கு தனியா, இதில் 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடியாக இருந்தால் லாஸ்ட்டாக இதனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு நமக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கணும்.
சரிங்களா? அடுத்தது 25 கிராம் ஓமம், 25 கிராம் நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கணும். ஸோ இதை 4ம் நம்ம பவுடராக எடுத்துக்கிட்டு டெய்லி காலையில் என்ன ஒர்க் இருந்தாலும் சரிங்க, எந்திரிச்சோடனே இந்த டீயை குடிச்சிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நான் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு சப்ளிமெண்ட் போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ தைராய்டு சப்ளிமெண்ட் போடலாம், அதில் ப்ராப்ளம் கிடையாது. அது போட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் இந்த டீயை குடிச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் இதில் ஒரு விஷயம் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் போட்டுருங்க. கருவேப்பிலை இலையை இதனோட போட்டுருங்க. கருவேப்பிலை இலையை இதனோட போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு கிளாஸ் வந்த உடனே இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த டீயில் கொஞ்சமாக ஒரு 4-5 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். தேவைப்பட்ட ஸ்வீட்க்கு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டீயை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பெண்கள் கட்டாயம் குடிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த டயர்ட்னஸ் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸோ தொண்டை பகுதியில் வீக்கமே இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தைராய்டு நோடியல்ஸ் இருக்கலாம், தைராய்டு ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ இதை எல்லாமே சரி செய்கிறதுக்கு தாராளமாக இந்த டீயை நீங்கள் காலையில் குடிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இது உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதை தாண்டி நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சதாவரி சார்ந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சதாவரி நெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சதாவரி லேகியம், ஸோ இது பொடி சதாவரி சூரணம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சதாவரியை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வாங்க. உடலுக்கு உள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்க, வெளிப்பிரயோகமாக எதுவுமே செய்ய வேண்டாமா, இது மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ அவர்களுக்கும் நான் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்றத சொல்கிறேன். ஃபேஸ் பேக் போடணுன்னா இதுக்கு நம்ம செய்யக்கூடியது வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வெள்ளை மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ இதனோட வெள்ளை மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதனுடைய 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கலந்துக்கணும். 50 கிராம் நன்னாரி மற்றும் 50 கிராம் வெட்டி வேர். ஸோ இதை 4 மட்டுமே கலந்துக்கிட்டு, ஸோ எந்த இடத்துல எல்லாமே நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கோ, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பூனை முடி மாதிரி தாங்க வந்துச்சு ஃபேஸில். அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சு. இதில் தெரியாமல் நான் ஒரு நாள் ஷேவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தாங்க இதோட வளர்ச்சியே இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேவிங்கோ இல்லை வேக்சின் ட்ரீட்மெண்ட்டோ நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ நேச்சுரலாகவே இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. முகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கரும்புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ அன்வான்ட் ஹேர் க்ரோத் இதனாலேயே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸோ இல்லை பிசிஓடி மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இதற்காக மலை வேம்பாதி தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி காலையில் நம்ம நீர் ஆகாரத்தோடையோ இல்லை நீர்லேயோ கலந்து ஒரு 4 முதல் 5 துளிகள் மலை வேம்பாதி தைலத்தை கலந்து குடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் பருமனாக இருந்தாலும் இந்த காலையில் குடிக்கிறீங்க இல்லையா, அந்த கருவேப்பிலை சேர்த்து அந்த டீயை குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ முகத்தில் முடி இருக்குது, கண்ணப்பகுதியில் முடி இருக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாம். இங்கே நமக்கு தரமான சிகிச்சைகள் கொடுக்கப்படுது, சித்தர்கள் சொன்ன மருந்து முறைகளும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.